Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. நான் என்னமோ என் புருஷனை மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன கைது பண்ணி கூட்டிட்டு போனேன். அப்புறம் உங்க அண்ணனையே ஜெயில போட்ட. இப்போ இளவரசி மேலேயே கொலை பழி போடுறியா? நீதான் கிருஷ்ணாவை கொலை பண்ணியா? ராஜா தான் அந்த டெட் பாடியை எடுத்துட்டு போய் ரயில்வே ட்ராக்ல போட்டான்னு சொல்றான். என்ன இளவரசி? நான் சுப்பிரமணியை போட்டு தள்ளிட்டு சரண்டர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு 7 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. 7 வருஷம் தண்டனை முடிஞ்சு நானும் இளவரசியும் ஒன்னா வெளியே வருவோம். டேய், என்னடா 2 தட்டு? எனக்கு ஒண்ணு, அம்மாக்கு ஒண்ணு. சரி, தட்டா கொடு. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். டேய் டேய், வாடா இங்க. என்னது இது 2 தட்டு? எங்க உங்க அம்மா? எங்க அம்மா கலந்து சாப்பிடாம அழுட்டே இருக்காங்க. ஓ, அதான் நான் அம்மாக்கு வாங்கிட்டு போறேன். ஜெயிலுக்கு வந்த நாள்ல இருந்தே உன் ஆத்தா அழுது வடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கா. இன்னைக்கு என்னடா புதுசா அழுவுறா? தட்டை கொடுத்துட்டு உன் அம்மாவை வர சொல்லு. வேணாம், அம்மா பசியோட இருக்குவாங்க ஆண்டி. சாப்பாடு எடுத்துட்டு போறேன் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ஏய், உன் அம்மாவை போய் வர சொல்லுடா. சவுண்டு, தட்டை வாங்கு. அம்மா வர மாட்டாங்க ஆண்டி, அழுட்டே இருக்காங்க. தட்டை வாங்கி கொடுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி கொடுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி சாப்பாடு கொடுங்க ஆண்டி. அம்மாவுக்கு பசிக்கும் ஆண்டி. அம்மா பாவம், இவன் சின்ன குழந்தை. இந்த வயசுல பெத்த தாய்க்கு சோறு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் நல்ல மனசை தட்டி கொடுத்து பாராட்டாம இப்படி தட்ட புடுங்குறீங்களேம்மா. தயவு செஞ்சு தட்ட கொடுங்கம்மா. ஏய் கிழவே, என்ன சென்டிமெண்டா? பெத்த அம்மாவன் சோறு போடலன்னு அவனை அருவாளால வெட்டிட்டு ஜெயிலுக்கு வந்தவன் நீ. என்னமா மத்த பிள்ளைங்க கிட்ட பாசம் காட்டுற? போ ஓரங்கட்டி சோத்த தின்னு போ. பாவம், குழந்தை தட்டியாவது கொடுத்துருங்கம்மா. பசி தாங்க மாட்டான், சாப்பிடட்டும். அடடே, மறந்தே போயிட்டனே. சின்ன குழந்தைங்க பசி பொறுக்காதுல்ல. சரி, உன் தட்டை கொடு. இந்தடா ராஜா, நீ போய் சாப்பிடு. ஓடு 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 ஓடுறா ஓடுறா. மா, நான் நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போடணுமா, இல்லைன்னா தலை சுத்தல் வந்துடும். இதுல ஒரு தட்டையாவது கொடுக்க சொல்லுங்கம்மா. பஞ்சாயத்து பேசினல்ல, அதுக்கு இதான் தண்டனை. பொட்டி நிக்கட. ஏய், இந்த கிழவிக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுத்தீங்க, மவளை பின்னி பெடல் எடுத்துருவேன். என்ன பத்தி தெரியும்ல. இப்படி தானா வந்து உட்கார்ந்து ஆப்புல. சவுண்டே, வா வா வா.
என்ன என்னடி இத்தனை பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, ஏதோ சாதத்தை மோந்து பார்த்துட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி கொமட்டுற. இல்லைங்க, நான் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டதில்ல. சாதம் பெருசு பெருசா இருக்கு, கெட்டு போன ஸ்மெல் வேற வருது. ஓ அப்படியா? ஆத்தூர் கிச்சடி சம்பா வாங்கிட்டு வந்து பொங்கி போட்டு நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு தட்டுமா? கொலைய செஞ்சுட்டு கூட்டாளியோட சேர்ந்து சாமர்த்தியமா மறைச்சவ தானே நீ. என்னமோ சின்ன பப்பா மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்க. ஏய் த பார், ஏய் நடி குனிற. த பார், இது ஏன் ஏரியா. உன் பேரு வேணா இளவரசியா இருக்கலாம், ஆனா இங்க நான் தான் மகாராணி. நான் வச்சது தாண்டி சட்டம். ஏய் ஒழுங்கா சாப்பிடு. இல்ல. பார், அடிச்சாதான் சாப்பாடும் வயிற்றுக்குள்ள போகும்னா உன் உடம்பு தாங்காது. ஒழுங்கா சாப்பிடு. நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீ சாப்பிட்டு முடிக்கிற. சாப்பாட்டு கீழே கொட்டுன அவ்வளவுதான். நீ புதுசு இல்ல, மத்தவங்க கிட்ட கேட்டு பாரு, என்னை பத்தி விளாவரியா சொல்லுவாங்க. சாப்பிடு சாப்பிடு. உனக்கு சாப்பிட பிடிக்கல, நீ சாப்பிட்டுதான் ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க, விரட்டுறாங்க. எனக்கு சாப்பிட்டுதான் ஆகணும், இல்லைன்னா தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துருவேன். சாப்பிடக்கூடாதுன்னு தட்டை பிடிங்கிட்டு போயிட்டா. இவ ஆட்டத்துக்கு அளவே இல்லம்மா, ராட்சசி. கூட அந்த சவுண்டு சத்தியா வாடன் இருக்கல்லம்மா, அவ அதை விட பொல்லாதவ, காட்டேரி. 2 பேருமே ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அவங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் நாம இப்படித்தாம்மா கஷ்டப்படணும். சாப்பிட பழகிக்கம்மா, இதையெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். சாப்பிடுமா, சாப்பிடு. ஒன்னதா மேடம் கூப்பிடுறாங்க, காது கேட்காத மாதிரி உட்கார்ந்திருக்க. ஏய் வர சொன்னா வரமாட்டியா? என்ன வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமோ? ஏய் எந்திரி, அடிச்சி எந்திரி. என்னமோ உன் புள்ளைகிட்ட சாப்பாடு வேணான்னு சொன்னியாமே? ஆமாங்க, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம். அவன் சாப்பிடட்டும் தான் அவனை அனுப்பிச்சு வச்சேன். ஓ, ஏன் வேணா? பசிக்கலையா இல்ல சாப்பாடு பிடிக்கலையா? வாடே, வந்து முதல்ல சாப்பிடு. இன்னைக்கு என் புருஷனோட நினைவு நாள், அதனாலதான் சாப்பிடாம விரதம் இருக்கேன். ஏய்
என்னடி சீன போடுற? நீ பெரிய பத்தினி பதிவிரத. கள்ள புருஷனோட சேர்ந்து தாலி கட்டின புருஷனுக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சவதானடி நீ. இந்த உண்மைய கோர்ட்ல ஒத்துக்கிட்டு ஆயுள் தண்டனை வாங்கிட்டு வந்திருக்க. என்னமோ புருஷன் சத்த நாளைக்கு வரதா இருக்கலாம். என்னடி நல்லா இருக்குடி உன் பதிபக்தி. டேபிள்ல தட்டு வச்சிருக்கேன், போய் சீக்கிரம் சாப்பிடு போ. போ போ. வணக்கம்மா. வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? என் பேர் துரைசாமிம்மா. எல்லாரும் என்ன துரைன்னு கூப்பிடுவாங்க. நான் ஒரு லேண்ட் புரோக்கர்மா. மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, வாங்க. ஆ, உட்காருங்க. பரவாயில்லம்மா. அக்கா, உன்னை பார்க்க லேண்ட் புரோக்கர் ஒருத்தர் வந்திருக்காரு. லேண்ட் புரோக்கரா? ஆமாக்கா. வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் துரைசாமி. எல்லாரும் என்ன துரைன்னு கூப்பிடுவாங்க. சரி, என்ன விஷயம்? என்ன பார்க்க வந்திருக்கீங்க? மாதவரம் பக்கத்துல உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். மாதவரம் பக்கத்துல இடமா? அப்படி எதுவும் எங்களுக்கு இல்லையே. நீங்க தானே பிலோமினா? இல்ல, அது என்னோட மருமக. கொஞ்சம் அவங்கள கூப்பிடுறீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. கோச்சுக்காம கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அவங்க கிட்ட தான் கொஞ்சம் பேசணும். மீனா, என்ன ஆண்டி? கொஞ்சம் வாமா. மாதவரம் பக்கத்துல உங்களுக்கு ஒரு நிலம் இருக்கு, அதை பத்தி பேசணும்னாரு. எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிலோமினா யாருன்னு கேட்டாரு, அதான் உன்னை கூப்பிட்டேன். நான் தான் பிலோமினா. என்ன விஷயம்? மாதவரம் பக்கத்துல உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி பேசணும். சார், நீங்க சொல்ற இடத்துல மட்டும் இல்ல, வேற எந்த இடத்துலயும் என் பேர்ல எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்ல. நீங்க ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், டோர் நம்பர் 6, பிளாட் நம்பர் 55, 56, 10வது தெரு, அன்பு நகர், வளசரவாக்கம். இதானே? நீங்க சொல்ற அட்ரஸ் இதுதான். ஆனா எங்க மருமக அவ பேர்ல எந்த இடமும் இல்லைன்னு சொல்றாளே. இல்லம்மா, நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நல்லா விசாரிச்சுட்டு தான் அட்ரஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாதவரம் பக்கத்துல நான் சொல்ற 1.5 கிரவுண்ட் இடம் மிஸ்டர் செழியன் சன் ஆஃப் சக்திவேல்ன்ற பேர்ல இருந்திருக்கு. இப்ப அந்த செழியன் பிலோமினா பேர்ல மாத்திருக்காரு. சரியா? நான் சொன்ன அமௌண்ட்டை கோட் பண்ணி அனுப்புறா. சரியா? ஆமா. சரியா? ஒரு நிமிஷம்டா. என்னம்மா? போனை கொஞ்சம் கட் பண்ணு. டேய், நான் திரும்ப கூப்பிட்றேன்டா. சொல்லுங்கம்மா. ஏண்டா, மாதவரம் பக்கத்துல உனக்கு நிலம் இருந்து அதை பிலோமினா பேருக்கு மாத்தி வச்சிருக்கியா? என்னம்மா தெரியாத மாதிரி கேட்குறீங்க? நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே மாதவரம் பக்கத்துல 1.5 கிரவுண்ட் அப்பா என் பேர்ல இடம் வாங்கினாரு. என்ன மறந்துட்டீங்களா? சரி, அது எதுக்கு பிலோமினா பேர்ல எழுதி வச்ச? இல்ல செழியா, அது விஷயமா தான் பேச வந்திருக்காங்க. அம்மா, அது ஃபிலோக்கு நிறைய டேலண்ட் இருக்குமா, அதனால அவளுக்கு பிஸ்னஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அது விஷயமா பேங்க்ல லோன் கேட்டதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க பேரில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ தான் மாதவரம் பக்கத்தில் இருக்க நம்ம இடம் ஞாபகத்துக்கு வந்தது. அதான் அந்த இடத்த ஃபிலோ பேரில் மாற்றி எழுதி வச்சேன். நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். மா, நான் பண்ணது ஏதாவது தப்பாம்மா? ஒரு தப்பும் இல்லப்பா. மீனா பேர்ல அதுவும் பிசினஸ் தொடங்கறதுக்காக தானே எழுதி வச்சிருக்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நல்ல விஷயம் தானே. சார்,
அந்த லேண்ட நார்த் இந்தியன் ஒருத்தர் மார்க்கெட் விலையை விட 2 மடங்கு லாபம் வச்சு கேட்கிறாரு. கொடுத்துறீங்களா சார்? அது விஷயமா தான் பேசலான்னு வந்தேன். சாரி சார், நான் அந்த இடத்துல ஃபேக்டரி ஓபன் பண்ண போறேன். அதனால தர மாதிரி இல்ல. நீங்க கிளம்புங்க. சார் வேணும்னா பணம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கங்க சார். 5 மடங்கு அதிகமாக கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க சார். சார், யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க கிளம்புங்க. நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அவன் தான் சொல்லிட்டான்ல, நீங்க கிளம்புங்க. சரி. சும்மா தேவையில்லாம இடம் கீழே வந்துட்டு. மா, ஆடிட்டர் வந்துருவாரு. நான் கிளம்புறேன். ம். ஹலோ ஹலோ, ஆடிட்டர் சார். சொல்லுங்க சார், நீங்க பேங்க் வந்துட்டீங்களா? நான் வந்து 15 மினிட்ஸ். சாரி சார், நான் ஒரு 1/2 hourல வந்துடுறேன். பரவாயில்ல வாங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. நான் போயிட்டு வந்துடுறேன். என்னக்கா இது? மீனா வீட்டு சொத்தெல்லாம் உன் பேருக்கு வரும்னு பார்த்தா நம்ம வீட்டு சொத்தெல்லாம் அவ பேருக்கு போயிட்டு இருக்கு. பதறாதடி. அதான் குமாரசாமி சொத்து எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டான்ல. அந்த சொத்து நமக்கு முழுசா கிடைக்கணும்னா அவங்க 2 பேருக்கும் முதல்ல குழந்தை பிறக்கணும். முதல்ல அதுக்கு உண்டான வழியை பார்ப்போம். இந்தாங்க. சரியா? சரிங்க. மேடம் வணக்கம். என் பேர் சுப்பிரமணி. அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. ஆமா, வர சொன்னேன். என்னாச்சு அத்தைக்கு? உங்க மாமியார் இந்திரா லைப்ரரி கிளீன் பண்ணும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? ஆமாங்க. அவங்க மக இளவரசிக்கு ஃபோன் பண்ணோம், லைன் கிடைக்கல. அவங்க இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணேன். அத்தைக்கு என்னாச்சு இப்போ? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆசிரமத்தை டாக்டரை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நவ் ஷீ இஸ் ஆல் ரைட். அவங்க உங்களை பார்க்கணும்னு விரும்புனாங்க. அதனால தான் உங்களை வர சொன்னேன். இப்போ எங்க இருக்காங்க? உள்ளதான் இருக்காங்க, போய் பாருங்க. சரி போங்க. காளிமுத்து. மேடம். அத்தை 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 பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. என்னத்த திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீங்களா? அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னாச்சு உடம்புக்கு? என்னாச்சத்த? இளவரசி தான் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்ட. நீங்களும் ஏமாப்ல என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க. சொல்லுங்க, ஏன் மறைச்சிங்க? என்னத்த சொல்றீங்க? போட்டிருக்கான் மாப்ள, தெளிவா போட்டிருக்கான். தங்கையின் காதலனை கொன்ற அக்கான்னு போட்டோவோட போட்டிருக்கான் மாப்ள. இதுக்கப்புறமும் ஏன் மாப்ள மறைக்கிறீங்க? ஒரு பூவை கிள்னா கூட அதுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றவ எப்படி மாப்ள எப்படி ஒரு காரியத்தை பண்ணா? இளவரசி சரண்டர் ஆகிற வரைக்கும் எனக்கும் எந்த விஷயமும் தெரியாது. என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டா. சின்ன வயசுல இருந்து அவ பொய் சொல்ல மாட்டா மாப்ள. அப்படி பொய் சொல்றவங்களையும் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்டவ எப்படி சாமர்த்தியமா பொய் சொல்லி என்னை இந்த ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கா. நான் நினைச்சு கூட பார்க்கல மாப்ள. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல.
உங்களை ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டப்ப கூட நீ ஏன் இப்படி பண்ணேன்னு நான் இளவரசி கிட்ட கேட்டேன். நான் ஏன் இப்படி பண்ணேன்னு பின்னாடி புரிஞ்சுக்குவீங்கன்னு சொன்னா. அதுக்கு உண்டான அர்த்தம் அவ அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இவ கூட சேர்ந்து அந்த ராஜா தம்பியும் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜெயில இருக்குதே மாப்பிள. ஏன் மாப்பிள வக்கீல வச்சு எதுவும் பண்ண முடியாதா? இளவரசியும் ராஜாவும் எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கிட்டு அப்ரூவர் ஆனதுனால எதுவும் செய்ய முடியாத. தண்டனை அனுபவிச்சுதான் தீரும். ஐயோ, நான் பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா கடவுளே? ஒரு பொண்ணு இப்படி, இன்னொரு பொண்ணு அப்படி. ஐயோ கடவுளே, என்ன ஏன் தான் இப்படி பாடா படுத்துறியோ? அழாதீங்க அத்தை. அழுது இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்படி மாப்பிள்ள அழாம இருக்க முடியும்? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் நீங்களும் இளவரசியும் ஒன்னா சேர்ந்து இருந்தீங்க. அதுக்குள்ள உங்க வாழ்க்கையில விதி இப்படி விளையாடிடுச்சு. அத்தை, சரி, போனதெல்லாம் போகட்டும். இனிமே நீங்க இங்க இருக்க வேண்டாம். வாங்க, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ஐயோ வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம். மூத்தவ சின்னவளுக்காக கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கா. சின்னவ எங்களோட நம்பிக்கைய கொலை பண்ணிட்டு எங்க எப்படி சீரழிஞ்சிட்டு இருக்காளோ. நான் எப்படி மாப்பிள்ள, நான் எப்படி மத்தவங்க முகத்துல முழிக்க முடியும்? வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம். இளவரசி வெளியில வர்ற வரைக்கும் நான் இங்கே இருந்துடுறேன். நான் இங்கே இருக்கேன். இல்ல, வாங்க நீங்க. மாப்பிள்ள, நான் உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். தயவு செஞ்சு என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்க. நான் இங்கே இருந்துடுறேன், இங்கே இருந்துடுறேன். டாக்டர், என்னம்மா, ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆகி கோமால இருந்தாரே, அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. அப்படியா? மிஸ்டர், உங்க பேர் என்ன? நீங்க எந்த ஊரு? இத்தனை நாளா நீங்க சுயநினைவு இல்லாம இருந்தீங்க. இப்பதான் உங்களுக்கு நினைவு வந்திருக்கு. யார் நீங்க? என்ன நடந்துச்சு? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க சார். கிருஷ்ணா. சரி, இது உங்களுக்கு எப்படி நடந்துச்சு? கிருஷ்ணா, என்னாச்சு? இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? ஒன்னும் அவசரம் இல்லை, மெதுவா சொல்லுங்க. ஹலோ ஹலோ, கிருஷ்ணா, கிருஷ்ணா. மை காட், கிருஷ்ணான்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்கமாயிட்டாரே. இது இவருடைய பேரா இல்ல கடவுள் கிருஷ்ணா கூப்பிட்டாரான்னு தெரியலையே. எனிவே நர்ஸ், நீங்க தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. அவருக்கு மறுபடியும் முழிப்பு வந்ததும் அவரை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு சொல்லி அனுப்புங்க. ஓகே? டாக்டர், எப்படி இருக்காங்க? ஆபரேஷன் சக்சஸ்.
கிட்னி கொடுத்தவரும் நல்லா இருக்காரு, குழந்தையும் நல்லா இருக்கு. தேங்க்யூ டாக்டர். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இட்ஸ் மை டியூட்டி. நீங்க நன்றி சொல்றதா இருந்தா அந்த கடவுளுக்கு தான் சொல்லணும். 2 பேருக்கும் எந்த ஆபத்தும் இல்லையா டாக்டர்? நோ ப்ராப்ளம். மெடிக்கலா 2 பேரும் பர்ஃபெக்ட்டா தான் இருக்காங்க. டாக்டர், இப்போ நாங்க அவங்கள போய் பார்க்கலாமா? இளங்கோவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு மயக்கம் தெளிஞ்சிட்டாரு. அவர் வார்டுக்கு ஷிஃப்ட் ஆன உடனே நீங்க போய் பாருங்க. குழந்தை தேன்மொழிக்கு மயக்கம் என்ன தெரியல, கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறமா போய் பாருங்க. ஓகே டாக்டர். ஓகே. எப்படி இருக்குங்க? தேன் எப்படி இருக்கா? தேனுக்கு இன்னும் மயக்கம் தெரியல, பட் மெடிக்கலி ஷீ இஸ் ஆல்ரைட்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க எனக்கு. என் பொண்ணுக்கு 2வது தடவையா உயிரை காப்பாத்திருக்கீங்க. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியல. ஆமா தம்பி, நாங்க 3 பேருமே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம்ப்பா. என்னங்க இது, பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றியெல்லாம் சொல்லி என்ன நீங்க அந்நியப்படுத்திடாதீங்க. ஐயோ, உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சு பார்க்காதீங்க சார். இப்பதான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வந்திருக்கிறதா உணர்றேன். ஆமா சார், நான் அப்படிதான் உணர்றேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்ன கவிதா இது? நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ என்ன தப்பு பண்ண? முடிவு எடுக்க தெரியாத அந்த வயசுல நான் எடுத்த ஒரு முடிவால உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டு, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க மாமா. உன் மேல எந்த தப்பும் இல்லை கவிதா. என்னாருக்கு என்னாருன்னு கடவுள் எழுதி வச்சிருக்கான். அதுபடிதான் எல்லாம் நடக்கும். இடையில கார்த்திக்னால உன் வாழ்க்கை பாழாயிருச்சுன்னு கேள்விப்பட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா சிவகுமார் சார் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உனக்கு துணையா கிடைச்சதுக்காக நல்ல வாழ்க்கை அமைச்சது நினைச்சு இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிஜமா சார், இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன தம்பி, ஏசி ரூம்ல ஃபேனை போட்டதுக்கு அப்புறமும் இப்படி வேர்க்குது? அது ஒன்றும் இல்லைப்பா, ஆப்ரேஷன் நடந்திருக்கு, மெடிசன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க, அந்த ஹீட்னால வரதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லைங்கோ, நாங்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும். குணமடைஞ்ச வந்த உடனே நாங்கள் சொல்கிற பேச்சை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். என்ன சார் கேட்கணும்? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். இதை பாருங்க இல்லைங்கோ, இதை மாதிரி சிரிச்செல்லாம் மழுப்பக்கூடாது, புரியுதா? நீங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகேன்னு சொல்லுங்க. ஆமாம் தம்பி, நீங்கள் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களோட வாழ்கிறத நாங்கள் பார்க்கணும் தம்பி. சரின்னு சொல்லுங்க தம்பி.
மாமா 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 தம்பி மாமா மாமா இளங்கோ மாமா இளங்கோ மாமா இளங்கோ 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 எனக்கு இளங்கோ 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 பாருங்க இளங்கோ 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 ஹாய் அண்ணி என்ன நிர்மலா சீக்கிரமே வந்துட்ட? காலேஜ்ல சீக்கிரம் விட்டாங்களா? எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்லம்மா, அதுவும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் டே வேற, சோ சீக்கிரமா வந்துட்டேன். வா நிர்மலா. ஹாய் ஆண்டி. ஹாய். என்னம்மா எல்லாம் ஜாதகமயமா இருக்கு? எனக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்களா? ஏய் ஏன் பார்க்க வேண்டிய வயசு தானே, மாப்பிள்ளைய பாத்துருவோமா? ஐயோ ஆண்டி, உங்களுக்கு அந்த ரிஸ்கே வேணாம், அந்த வேலையை நானே பாத்துக்கிறேன். சும்மா இரு. சரிம்மா, பிலோமினா ராசிக்கு கெட்ட கிரகங்கள் எல்லாம் வக்ரமும் நீசமும் அடைஞ்சிருக்கு, சுப கிரகங்கள்லாம் ஆட்சியும் உச்சமும் பெற்றிருக்கு. அதனால பிலோமினா பேர்ல பிசினஸை ஆரம்பிக்கலாம், எந்த தடையும் வராது, அமோகமா இருக்கும். அப்புறம் என்ன மாப்ள, என் பொண்ணு பேர்ல என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லுங்க, எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, இப்பவே தரேன். என் பொண்டாட்டி பேரில் ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் என்னோட உழைப்பில் கிடைக்கிற பணத்தை வச்சு தான் ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால நீங்கள் பணம் எதுவும் தர வேண்டாம், கோச்சிக்காதீங்க. என்ன மாப்பிள்ள நீங்க இல்லாதவங்க கூட கடனை உடனே வாங்கி பொண்ணுக்கு செய்யறாங்க, எங்ககிட்ட எல்லா வசதிகளும் இருந்தும் எங்களை எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறீங்களே, கொஞ்சம் விட்டு கொடுத்து நாங்க செய்யறத ஏத்துக்க கூடாதா? ஆமாண்டா, அவங்களும் கல்யாணம் ஆன நாள்லேருந்து அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு தவியா தவிக்கிறாங்க. நீ புடி கொடுக்காம பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிக்கிற, கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போயேண்டா. மா, வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். ஆனால் கொள்கையும் லட்சியத்தையும் விட்டு கொடுத்தா நிம்மதியும் சந்தோஷம் போயிடுமா. அதனால் என்னை என் வழியில் விட்டுருங்க. அங்கிள், தயவு செஞ்சு என்னை தப்பாக நினைக்காதீங்க. இல்லை மாப்ள, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி ஜோசியரே, தொழில் விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், குடும்ப அமைப்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என் மருமக வீட்டுக்கு வந்த நேரம் பெரிய கண்டத்திலேருந்து அவ செத்து பொழைச்சு வந்திருக்கா. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, போ போ. இவங்க 2 பேருக்கு ஒரு வாரிசு உருவாச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் குடும்பத்தில் வராது, அமோகமாக இருப்பாங்க, செல்வம் கொழிக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலையே படாதீங்க. ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே. அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. சரி, இந்த ரொம்ப சந்தோஷம்மா, நான் வரேங்க. என்ன நீ கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு, இப்ப போய் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் பாக்குறீங்க? எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. இல்லம்மா, மீனாவும் சரி செழியனும் சரி நம்ம வற்புறுத்தலுக்காகத்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள நிறைய இடைவெளிமா. மீனா மாடியிலேருந்து விழுந்ததுக்கு அப்புறம் செழியனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்பதான் மனசு மாறியிருக்கா. இனிமேதான் அவங்க புருஷன் பொண்டாட்டியா வாழணும். என்னக்கா இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. சந்தோஷப்படுற மாதிரி விஷயமா இருந்தா உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ப்பா. சங்கடப்படுற மாதிரி விஷயத்த எப்படி சொல்றது, அதான் சொல்லல. இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சு, சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். வேண்டாம். என்னம்மா, என்ன சொல்ற? டாடி, இங்க எதுவும் அரேஞ்ச் பண்ண வேண்டாம்.
நாங்க ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போறோம். நீ மறுபடியும் மனசு மாறிட்டியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. அக்கா நான் இப்பவே போய் அவங்க ஃபாரின் ட்ரிப்புக்கான ஏற்பாடுலாம் பண்றேன். சரிப்பா. மட்டுமா வாப்பா, மாஷாமலா போலாம். போலாம். மாப்ள வரோம் போயிட்டு அண்ணி. வாங்க. மட்டுமா ஆ பை. வரோம் மாப்ள. சரிங்க அத்தை. வரேம்மா. என்னம்மா இளவரசி, மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் கஷ்டப்பட்டேன், இப்போவும் அரைகுறையா சாப்பிட்ருக்க. இப்படி இருந்தா எப்படிம்மா ராத்திரி தூக்கம் எப்படிம்மா வரும்? சாப்பிடணும் தான் நினைக்கிற பாட்டி, ஆனா முடியல. பழகிக்கணுமா. ஒரு நாளா 2 நாளா வருஷ கணக்கா நம்ம இங்க தானே இருக்க போறோம். நானும் இப்படித்தான் வந்த புதுசுல சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். மீறி சாப்பிட்டா என் வயிற்றுக்கு ஒத்துக்காது. வேற கொஞ்ச நாளைக்கு அப்படியெல்லாம் சிரமப்பட்டேன். என்ன பண்றது, நம்ம தலையில அப்படி எழுதியிருக்க. பயப்படாத, நான் தான். என்ன முதா, சாப்பாடு அப்படியே இருக்கு, சாப்பிடலையா? எனக்கு வேணாம். சாப்பிட முதா. எனக்கு வேணாம். நடந்ததே நினைச்சு அழுதுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் அமுதா? அமுதாவோட சுபாவம் நல்லா தெரிஞ்சிருந்தும் எல்லாம் அந்த சண்டாளி சவுண்ட் சத்யா பண்ண வேலை தான் இது. பொம்பளையாவ, அவளுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அந்த ஜெயிலர் என்ன ஜென்மமோ தெரியல. பொம்பளையா இருந்தோம் வயசு பொண்ணுன்னு கூட பார்க்காம உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம உருவி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கா. இவெல்லாம் புழு புழுத்துதான் சாவா. சாப்பிட அமுதா. ஏய், என்னடி அங்க சத்தம்? ஐயோ, சவுண்ட் சத்யா வரா. நீ சாப்பிடாம இருக்கிறது பார்த்தானா பிரச்சனை பண்ணுவா. சீக்கிரம் படுத்துக்கம்மா. என்னடி பேச்சுங்க? அவ சாப்பிட்டாளா? சாப்பிட்டா மேடம். அப்புறம் ஏண்டி உட்கார்ந்திருக்கீங்க? படுங்கடி. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இவங்க பண்ற டார்ச்சர்ல பேசாம இவங்கள போட்டு தள்ளிடலாமான்னு தோணுது. சரி, பேசி பிரயோஜனம் இல்ல, படுத்துக்க. படுமா, சொல்றேன்ல, படு. என்ன இளவரசி, பயந்துட்டியா? அது வேற யாரும் இல்ல, பக்கத்து செல்லுல இருக்கிற அமுதாதான். அமுதாவா? அமுதா எப்படி அலறா? அதை ஏன் கேக்குற இளவரசி? அவ கதை ரொம்ப பரிதாபமானது. அதை கேட்டீன்னா கண்ணுல ரத்தமே வந்துரும். என்ன சொல்றீங்க பாட்டி? கிராமத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணு. அவ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மாவை காப்பாத்துறதுக்காக தூரத்து சொந்தக்காரி மூலமா பட்டணத்துக்கு வேலைக்கு வந்திருக்கா. வீட்டு வேலைக்குதான். ஆனா அமுதாவோட அழகுல மயங்கி போய் அந்த வீட்டுக்காரம்மாவோட புருஷனும் அவன் மகனும் இவளை ஆசைக்கு இணங்க சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த பையன்தான் ஏதோ சின்ன வயசு. அவன் அப்பனுக்கு எங்க போச்சு அறிவு? மக மாதிரி இருக்கிற பொண்ணுகிட்ட தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். கூட்டிட்டு வந்தவகிட்ட போய் இவ சொல்லி இருக்கா. அதுக்கு அவ என்ன சொல்லியிருக்கா? அப்பா மக 2 பேரும் ஆசைப்படுறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், ஒத்துக்கிட்டு போன்னு சொல்லியிருக்கா.
பொறுத்து பொறுத்து பார்த்த அமுதா ஒரு நாள் அம்மிக்கல்ல எடுத்து அப்பாவையும் மகனையும் ஒரே போட போட்டுட்டா. அந்த வீட்டுக்காரம்மா புருஷனோட மானத்தையும் புள்ளையோட மானத்தையும் காப்பாத்துறதுக்காக அமுதா ஒரு தப்பான பொண்ணுன்னு சொல்லி பணத்தை வச்சு உள்ள தள்ளிட்டா. அந்த பாவிங்க கொடுத்த தொல்லையில மனசு ரொம்ப பாதிச்சு போயிட்டா. அதனாலதான் ராத்திரியானா சத்தம் போடுறா, பயந்து நடுங்குறா. உடம்புல யாரு கை பட்டாலும் அந்த பாவிங்க கொடுத்த தொந்தரவை நினைச்சு கூனி குறுகிடுறா. இத நல்லா தெரிஞ்சுக்கிட்ட அந்த சவுண்டு சத்யா அவ இடுப்புல கைய வச்சு அவளை அவமானப்படுத்தி துணியெல்லாம் உருவி போட்டு அவளை அசிங்கப்படுத்தி இருக்கா. அங்கிள், இந்த ஃளைட் டிக்கெட் பார்த்தாலே எனக்கும் ஸ்விட்சர்லாந்து போகணும்னு தோணுது அங்கிள். அதுக்கு என்னம்மா போனா போயிட்டு போகுது, இது என்ன பெரிய விஷயம்? மாப்ள, நீங்க சுவிட்சர்லாந்து ஏர்போர்ட்ல இறங்கினதுல இருந்து தங்கறதுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் என் ஃப்ரெண்டு சுவாமிநாதன் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க அங்கிருந்து கிளம்புற வரைக்கும் சுவாமிநாதன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. அங்கிள், எதுக்கு அவங்களுக்கு சிரமம்? ஆடா என்ன மாப்ள, நீங்க ஊருக்கு புதுசு, நீங்க பார்க்க வேண்டிய நல்ல நல்ல இடங்கள் ஏகப்பட்டது இருக்கு, எல்லாத்துக்கும் அவர் கைட் பண்ணுவாரு. அதுக்காகத்தான். அண்ணி, நம்ம ஊர்ல பிளாக் மணின்னு எல்லாரும் சொல்லுவாங்களே, அது அந்த ஊர் பேங்க்ல தான் போட்டு வச்சிருக்காங்களாம். அங்க போனீங்கன்னா அந்த பேங்க் ஒரே ஒரு ஸ்டில் எடுத்துட்டு வாங்க அண்ணி. என் கண்ணால பார்த்து சந்தோஷப்பட்டேன். மீனா, நீ அங்க இருந்து வரும்போது எனக்கு 2 காட்டன் சாரி வாங்கிட்டு வா. அம்மா, என்னம்மா எப்ப பார்த்தாலும் சாரின்னு? அந்த ஊர்ல சாரியா இருக்காது. என்னக்கா? ஃபிலோ, உன் ஃபோன் தம்பி ரிங் கொடுமா. ஆகுது. ஏய் ஷாமலா, நறுக்கிட்டே இருக்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கற? ஐயோ, நீங்க தம்பி காஃபி குடிச்சீங்களே. அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு இது. கொண்டா. சாப்பிடுங்க. என்ன? ஷாமலா, நீ எடு. ஹலோ 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 ஹலோ, who's this? அப்போ நம்பரை நீ டெலீட் பண்ணிட்ட. சரி, வாய்ஸ் கூடவா மறந்து போச்சு? இப்ப யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. இப்ப எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண? வெங்காய விலைய குறைக்கிறது எப்படின்னு டிஸ்கஸ் பண்ணணும். வரியா? இது பாரு, இந்த ஃபோன் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்ம வழக்கமா சந்திக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வர முடியாது. என்னால வர முடியாது. அப்போ நான் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வருவேன். பரவாயில்லையா? என் குழந்தைய தண்ணி தொட்டிக்குள்ள தூக்கி போட்டு கொல்ல பார்த்துட்டு இப்ப என்ன ஆச்சு நான் கேட்கறேன். என்ன? நான் திலீப் பண்ண தண்ணி தொட்டில தள்ளனா? என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் இப்படி அபாண்டமா என் மேல பழிய போடுறீங்க? சும்மா நடிக்காதீ. போலீஸ் ரெக்கார்டு படி அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான். செத்து போன ஒருத்தனை தான் நீ கொலை பண்ணணும். அதனால உன் மேல எந்த கேஸும் விழாது. என்னது? ஏற்கனவே செத்து போன ஒருத்தனை நான் கொலை பண்ணுமா? ஆமா, நீ கொலை பண்ண வேண்டியது இவனை தான். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.